மது அரசாங்கத்துக்கும் மது அதிபர்களுக்கும் நல்லது, குடிப்பவரால் வீட்டுக்கும் வீதியில் உள்ளவர்களுக்கும் கேடு. இன்றைக்கி எப்படியாவது என் மனசில் இருக்கிறத அவட சொல்லிடணும். ராதா, 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 நான் உன்னை லவ் பண்ணுறேன். லவ் பண்ணுறீங்களா? காலேஜுக்கு படிக்க தானே அனுப்புனாங்க, நீங்கள் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு. இந்த காலேஜில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக நான் மாறி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக ஆகுங்க, நெக்ஸ்ட்டு வந்து காதலை வந்து சொல்லுங்கள். ராதா, இதான் உன் முடிவா? ராதா, உன் முடிவு என்னன்னு சொல்ல. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் சொல்கிறேன். பட்டு, என்னடி நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். அவன் உனக்கு செட் ஆக மாட்டான். எப்படிடி? நேற்று தான் வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னா, உனக்கு எப்படி தெரியும் சங்கர் என்னை லவ் பண்ணுறான்னு? உன்னை ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்கறது, பேச துடிக்கிறது. என்கிட்ட போன மாதமே உன்னை லவ் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டான். முடியாது சங்கர், ஃபஸ்ட்டு படிக்கிற வேலையை பாரு, அப்போ தான் வாழ்க்கை நடத்த வேலை கிடைக்கும்னு அப்படி சொல்லி அனுப்பியிருக்கேன். பட்டு, அவன் என்னை ரொம்ப கெஞ்சுறான், எனக்கு வேணான்னு சொல்ல மனசு வரல. சி ராதா, லவ் இன்னைக்கு நல்லா இருக்கும், ஒரு வருஷம் போனா உன நினச்சி உனக்கே அசிங்கமாக இருக்கும். ஏன்டா இந்த லவ் பண்ணோன்னு. அதையும் மீறி ஒரே வாழ்க்கை ஒரே காதல்னு அவனோட போனா சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நடுத்தருவு தான் வந்து நிற்ப. காலேஜுக்கு வர்றது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான், காதல் செஞ்சு வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு இல்லை. ராதா, காதல் வந்துட்டா யாரும் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. நாளைக்கு நான் சொல்லணுன்னு சண்டைக்கு வராத, இப்போவே சொல்லிட்டேன், அவன் உனக்கு வேண்டாம். என்னங்க, உங்களை நம்பி தானே வந்தேன், இப்படி தினமும் குடிச்சிட்டு வரீங்களே, நான் எப்படி குடும்பம் நடத்துவேன்? ஏய், ஓர பேசாடி. நான் இப்படி தான் வருவேன். உன்னால் என்னடி பண்ண முடியும்? உன்னை நம்பி என் அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், இது எனக்கு தேவைதான். ஏய், அடிச்சு மூஞ்சிச்சுன்னா உடச்சிருவேன். நான் இப்படி தான் இருப்பேன். என்னோட வாழை இஷ்டம் தான் இரு, இஷ்டம் இல்லையா உம்மாட்டுக்கு போ. நீங்கள் முதல்ல வெளியே போங்க. ஏய், என் வீட்டு சோத்தை தின்னுட்டு என்ன வெளியே போக சொல்றியா? இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை? ஒரு ரவுண்டு போட்டு வந்தால் தான் உன்னை சமாளிக்க முடியும்.
ராதா 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 இவனை நம்பி வந்திருக்காளே அவளை சொல்லணும். யார் நீ? என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கேள்வி கேட்குற? இவ கூட என்ன பேச்சு அவளுக்கு? கண்டவரெல்லாம் என்ன கேள்வி கேட்காள்? ராதா ராதா வீட்டுக்குள்ளே போனாலே பற்ற வச்சிடாளே. இவன்லாம் ஒரு மனுஷன். வீட்டை மாற்ற எவன் வட்டிக்கு பணம் கொடுத்தானோ? வட்டி பணம் ஒன்றும் இல்லையா? எதுக்கு அவன் கூட இருந்து கஷ்டப்படுற? என் கூட வா, உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். என் புருஷன் குடிகாரன் தான், அதுக்காக நான் எப்படி உன் கூட வருவேன்? என் புருஷனை கண்டிப்பாக திருத்தி காட்டுவேன். அவன் எல்கேஜி ஸ்டூடெண்டா? தப்பாக எழுத நீ திருத்த என்ன டீச்சரா? வாழ்க்கை ஒரு டைமு தான். அவனை திருத்துறேன் இவனை திருத்துறேன்னு எல்லாரும் கிளம்பிட்டீங்க. எப்போ தான் சந்தோஷமாக வாழ்கிறது? ராதா, இதுவரை திருந்தாத உன் கணவன் இனியா திருந்த போகிறான்? நான் சொல்கிறத கேளு, என் கூட வா. இந்த ராஜா உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. இந்த ராணி என் ராஜாவை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பா. என்னங்க இன்னைக்கு வேலைக்கு போகலையா? காலையிலேயே ஆரம்பிச்சிட்டிங்க, கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்டி காலையில் சனியம் போல வந்து கத்தி கிடக்க? எங்கேயா தொலைஞ்சு போடி. இந்த வார்த்தையை நம்ம காதலிக்கும் போதே சொல்லியிருக்கலாம்ல. என் அப்பா அம்மா அப்பவே சொன்னாங்க, பெத்தவங்க பேச்சை கேட்காத பிள்ளைங்களா நல்லாவே இருந்ததில்லைன்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டு. வட்டி கடைக்காரன் வந்தான், நீ வாங்கின பணத்தை ஒரு வாரத்துல வட்டியை முதலமா கொடுக்கணும்னு சொன்னான். பணத்தை தரலன்னா என்ன கூப்பிடுறான். நீ நல்ல ஆம்பளைனா வாங்கின பணத்தை வட்டியை முதலமா கொடு, இல்லைன்னா என்ன கொடு. எங்கேயா போய் தொலைஞ்சு போ. வாய் மட்டும் பேசுகிற, அசல் தான் இல்லை, வட்டியாவது கொடுக்கலாம்ல. அன்னைக்கு என்ன சொன்னான்? உன் புருஷனை திருத்திடுவேன்னு சொன்ன, அவன் திருந்த மாட்டான்னு நான் சொன்னேன். ராதா, வட்டி கூடுற மாதிரி உன் மேலே அன்பு ஆசை கூடிக்கிட்டே இருக்கு. எல்லா குடிகாரனும் உடம்பு வலி போக கவலையை மறக்க குடிக்கிறான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு. உன் புருஷன் சந்தோஷத்துக்கு குடிச்சு குடிச்சு அடிமை நாயாவே மாறிட்டான். நாயும் நன்றியை விட போகிறதில்ல, உன் புருஷனும் குடியை விட போகிறதில்ல. என் கூடவா, உன்னை சந்தோஷமா ராதா வச்சுக்கிறேன். அப்படி பேசாதீங்க, நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி. என் அப்பா அம்மா என்ன அப்படி வளர்க்கல. உங்கள் அப்பா அம்மா தான் படிக்கும் போச்சிலேயே அவங்க கூட ஓடி போன உன்னை அனுப்பி வச்சாங்களா? தேவையில்லாதது பேசாதீங்க. உங்க பணத்தை வட்டி முதல்ல நாளைக்கே உங்களுக்கு கொடுத்துட்றேன். நாளைக்கு இதே டைம் வருவேன். என் கால்
உன் வாசலில் மிதிக்கிறதுக்குள்ள பணம் என் கைக்கு வரணும். அப்படி இல்லை நான் உன் வீட்டுக்குள்ள வருவேன். புரிஞ்சுதா? இந்த ராதா, எப்படி இருக்கு ராதா? நல்லா இருக்கேன். உன் புருஷன் என்ன பண்ணுறான்? அவர் இன்னும் அப்படியே குடிச்சிட்டு தான் இருக்காரு. செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? பிரியா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். யார்கிட்டயாச்சும் கடனை வாங்கி தரியா? ராதா, கடன் வாங்காத. நம்ம பழகுற பழக்கத்துக்கு நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கடன் ஈஸியாக கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாங்கின கடனை சொன்ன நாளில் அடைக்கிறது. கடன் கொடுக்கும்போது தெய்வமாக தெரிவாங்க. நம்ம வாக்கு தவறும்போது அதே தெய்வம் சாத்தானா தெரியும். நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கையை விட நம்ம மேலே மற்றவங்க வைக்கிற நம்பிக்கை தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு உயர முடியும். கடன் நம்ம வாழ்க்கையே மாற்றிடும். என் புருஷன் கடன் வாங்காமல் இருந்தா எனக்கு எதுக்கு இந்த சூழ்நிலை? இங்கே இதைத்தான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு தட்டி தூக்குறோம். உனக்கு கொடுத்த டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீயா சம்மதிச்சா அசல் வட்டி தீரும். நானா கையை வச்சா வட்டி மட்டும்தான் போகும். அண்ணன் இன்னும் தங்கச்சியா நினைச்சு இன்னும் ஒரு நாள் மட்டும் டைம் கொடுண்ணே. ஏய், பிடிக்காம இருந்தாலே உங்களை சமாளிக்க முடியாது. பிடிச்சிருந்தா சங்கர் எந்திரி, சங்கர் எந்திரி. 4 பேர் உன் உடம்புக்குள்ள பூந்திருப்பான். எப்படி அவன் சமாளிப்பா? சங்கர்
உன் மனைவி சொன்னதை கேட்டியா? பொண்ணுங்களுக்கு ஒரு நிமிஷம் போதும் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற சக்தி இருக்கு. நீ லவ் பண்ணுறன்னு கெஞ்சும் போது அவள் அம்மா அப்பா உறவுகளெல்லாம் விட்டு உன் கூட வந்தவளுக்கு என் கூட வாழ யோசிக்க ஒரு நிமிஷம் போதாதா? அவளுக்கு நகை பணம் தான் முக்கியம்னா என் கூட வந்திருப்பா. சங்கர், நீ தான் முக்கியம்னு அவன் நினைக்கிற. இந்த தங்கத்தை தொலைச்சிட்டு தகரமாக போயிடாத. நீ ஆம்பளை மேசையை முறுக்கிட்டு ஊருக்குள்ளே சுற்றுறனா, பொம்பளை நான் வீட்டில் ஒழுக்கமாக இருக்கனால தான். ஆம்பளை குடிகாரனாக இருந்தால் குடும்பம்தான் அழியும். பொம்பளை தவறாக போனால் வம்சமே அழிஞ்சிடும். சாரி ராதா, என்னை மன்னிச்சிரு. நீ எப்படி நினைக்கிறியோ நான் அப்படியே வாழ்ந்து காட்டுறேன். சாரிடி, ஐ லவ் யூ.